அதில் குறிப்பாக இந்த அம்மா கேண்டீன் மாதிரி ஜேசிஎம் கேண்டீன், அப்படி இல்லைனா மார்டின் கேண்டீன்றது ஏறக்குறைய புதுச்சேரி மக்களை வெகுவாக கவர்ந்துருக்கு, காமராஜ் நகர் மக்களை மிகவும் வெகுவாக கவர்ந்துருக்குன்னு தான் சொல்லணும். அதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு திட்டம் ஒன்று அவர் சொல்கிறார். அது என்னென்னா, அதாவது டோக்கன் மாடல். அதாவது இப்போ உங்களுக்கு ஐடிலலாம் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஐடியில் எப்படின்னா ஒரு டோக்கன் கிரியேட் ஆயிடுச்சு, ஒரு டிக்கெட் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ டிக்கெட் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டிக்கெட்டில் என்ன இஷ்யூ இருக்கோ அதை உடனே ஒருத்தருக்கு அசைன் பண்ணுவாங்க. அந்த டிக்கெட்டை யார் பண்ணி முடிக்க முடியுன்றவரை பார்த்து கரெக்டாக அசைன் பண்ணுவாங்க. அவங்க அதை முடிச்சிருவாங்க. முடிச்சுட்டு இட் இஸ் கம்ப்ளீட்டட், அந்த டிக்கெட்டை க்ளோஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு மாடல். இந்த மாதிரி அந்த தொகுதி மக்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் மாதிரி கொடுத்து, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி டிக்கெட்ஸ், எனக்கு இந்த தெருவில் இந்த பிரச்சனை இருக்குது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு லைட்டு, அப்படி ஒரு லைட்டு ஒரு தெருவிளக்கு ஒழுங்காக வேலை பார்க்கல, இல்லை வெடிச்சிருச்சு, இல்லை உடஞ்சிருச்சுன்னு வைங்களேன், அது நடக்கும். ஓகே, அப்போ நடக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஒரு டிக்கெட்டை போட்டோம் அப்படின்னா அவர், அதாவது ஜோஸ் சார்ல்ஸ் மார்ட்டினுடைய டீம், அந்த டீமில் யாரெல்லாம் இருக்காங்கன்னா முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரிகள், ரிட்டையர்ட் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ், அந்தந்த துறையை பார்ப்பதற்கு, இப்போ எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒருத்தர், பிடபிள்யூலேருந்து ஒருத்தர், அப்படி எல்லாரையுமே கிட்டத்தட்ட 30லேருந்து 45 நபர்கள் முதற்கொண்டு எடுத்து வச்சிருக்காரு. அவங்க அந்த இஷ்யூவை ரிவ்யூ பண்ணி அதை யார் முடிக்க முடியுமோ அவங்களுக்கு அதை வந்து அசைன் பண்ணுவாங்க. அந்த பர்டிகுலர் நபர் வந்து அதை முடிச்சு கொடுப்பாங்க. முடிச்சு கொடுத்து அந்த டிக்கெட் கம்ப்ளீட்டட்னா உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். நீங்கள் வந்து இந்த நேரத்தில் இந்த டைமில் நீங்கள் உங்கள் தெருவிளக்கு எரியலன்னு சொல்லி நீங்கள் ஒரு டிக்கெட் கிரியேட் பண்ணியிருந்தீங்க. த டிக்கெட் ஹஸ் பீன் கம்ப்ளீட்டட், இந்த டிக்கெட் முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் வெளியில் போய் பாருங்கள், உங்கள் தெருவிளக்கு எரியும். இன்னும் உங்களுக்கு கன்சர்ன்ஸ் இருந்தது, இல்லை ஏரியாவில் வைக்கல, அது ஒழுங்காக பண்ணல, வைக்கலன்னு இருந்ததுன்னா யூ கேன் எஸ்கலேட் இட் டு ஜோஸ் சார்ல்ஸ் மார்ட்டின். அதாவது இதை நீங்கள் மீண்டும் வந்து இதை நீங்கள் எஸ்கலேட் பண்ணலாம். இது இன்னும் பெரிய 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 பிரச்சனையாக நீங்கள் முன்னெடுத்து கொண்டு போகலாம். இதை இன்னும் நீங்கள் பெரிய நபர்களுக்கு தெரியப்படுத்தலாம் அப்படின்னு அந்த டிக்கெட்லேயே நீங்கள் எஸ்கலேட் பண்ணலாம். அதாவது அந்த டிக்கெட்டே நீங்கள் வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம். இல்லை இவங்களை தெருவிளக்கு போடுறேன்னு சொல்லிட்டு ஒழுங்காக போடல, இது வெளிச்சம் வரல, இல்லை இன்னும் மாட்டாமல் இருக்கிறாங்க, ஆனால் டிக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, முடிச்சிட்டேன்னு சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அதை அப்படி எஸ்கலேட் பண்ணிங்கன்னா அது ஜோஸ் சார்ல்ஸ் மார்ட்டினுக்கே போகும். அவரே அதை எடுத்து பார்த்துட்டு ஏன் அது இப்படி தப்பாக நடந்தது, ஏன் அப்படின்னு கூப்பிட்டு விசாரித்து அந்த கம்ப்ளைண்ட் என்னன்னு எடுத்து அவரே உங்களை நேரில் வந்து சந்திப்பேன்றார். இப்படியான திட்டங்களை வச்சிருக்கிறாரு. ஸோ ஹீஸ் அ மேன் வித் அ பிளான் சொல்லுவாங்க இல்லையா, மேன் வித் அ பிளான் அப்படின்ற மாதிரி ஹீ இஸ் த ரைட் மேன் வித் த ரைட் பிளான். நீங்கள் விட்டுறாதீங்க. பாண்டிச்சேரிக்கு இதை விட, குறிப்பாக காமராஜர் நகர் தொகுதிக்கு இவரை விட சரியான வேட்பாளர் யாரும் அங்கு இல்லை. இவரை தோற்கடிக்கும் நினைப்புடன் தெரிந்து கொண்டிருக்கின்ற அந்த ஒரு சில தேவையில்லாத கட்சிகள்லாம் இருக்கு இல்லைங்களா, அவங்களுக்குலாம் மிகப்பெரிய ஆப்பா வைக்க வேண்டியது இந்த பாண்டிச்சேரி மக்களுடைய ஒரு தலையாய கடமை நான் கேட்டுக்கிறேன்.